வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. கடைக்கு போய் முள்ளங்கி வாங்கினீங்கன்னா சில சமயம் நம்ம கீரையோட கொடுப்பாங்க. அந்த கீரை யூஸ்வலாக உடச்சு தூக்கி போட்டுருவோம். போடாதீங்க, அதுல நிறைய சத்து இருக்கு. அந்த முள்ளங்கி கீரையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு சட்னி அரைக்க போறோம். முள்ளங்கி கீரையை நல்லா தண்ணியில அலம்பிக்கோங்க. வாஷ் பண்ண கீரையிலேருந்து நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம் இருக்குல்லையே, அந்த வெயின் மாதிரி போகுதுல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு லீவ்ஸ் மட்டும் தான் தேவை, தண்டு உங்களுக்கு வேகாது. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வறுத்துக்க போறோம். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ அதே பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை பொறப்புறன்னு மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சமா புளியுமே சூடு பண்ணி அதையுமே அந்த பருப்பு வறுத்தோம் இல்லையா, அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிற எண்ணெயில முள்ளங்கி கீரையுமே நம்ம நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுக்க போறேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னி மேல சேர்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.